லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதாவது நீங்க ராஜாவை நாளைக்கு காலையில என்ன பண்ண போறீங்க? அவசியம் தெரிஞ்சாகணுமா? டெஃபினெட்லி. தெரியலனா அப்படியே தலையே வெடிச்சு போயிரும் போல இருக்குப்பா. இங்க கேட்டுட்டு போய் அவங்கிட்ட சொல்லுவியா? நெவர் பா, நோ. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயா. ஏய், இன்னைக்கு ராத்திரி முழுக்க அவனை மல்லாக்க படுக்க சொல்லு. அவன் இருக்கிற கண்டிஷன்ல மல்லாக்க எப்படிப்பா படுக்கிறது? குப்புற தான் படுக்கணும். சரி, குப்புற படுத்து அவனை ராத்திரி முழுக்க யோசிச்சுட்டே இருக்க சொல்லு. காலையில பாத்துக்கோ. பொறுத்துக்கோங்க. இது அவன்கிட்ட சொன்னா என்ன பொழந்துருவானே. என்னப்பா அது? விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய்னு 6 வகை எண்ணெயும் குப்பைமேனி, ஊத்தாமணி, அஸ்வதங்கா, நொச்சி, முடக்கத்தான், பெரண்டெண்ணெய், இந்த மாதிரி 6 வகை மூலிகையும் போட்டு தயார் பண்ண தைலம். இந்த பாரு, போலீஸ்ல அடி வாங்கினவங்களுக்காகவே ஸ்பெஷலா தயார் பண்ண தைலம் இது. இத அப்படியே கொண்டு போய் அவன் முதுகுல ஊத்தி விடு. ஈரதுக்குள்ள வலி போற இடமே தெரியாது. சும்மா ஜில்லுன்னு இருக்கும். Thank you father. அப்பா, நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமா? ஊத்தி பாரு. ஊத்திடுவோம். மாமா, உண்மையாவா? ஆமா. ராஜா, டேய் இங்க வாடா. என்னவா? அது ஒண்ணுலடா, அவர் சும்மா விளையாட்டுக்கு உன்னை கலாய்க்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிருக்காரு. நீ அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத. நீ ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காத. ஏய், கரெக்டா கேட்டியா? கேட்டேன்டா, ஏன் மேல சத்தியம்? ஏய், அதன கையில என்ன இது எதுக்கு? ஏதோ ஸ்பெஷலா பண்ண என்னன்னு சொன்னாருடா. உன் முதுகு புறா ரணகலம் ஆயிருக்குல்ல, அதனால இத போட்டு நல்லா தேய்ச்சா அப்படியே குளுகுளுன்னு இருக்குன்னு அவரு இத குடுக்க சொன்னாரு. ஏய், அவரு கொடுத்திருக்காரு நம்பி இத வாங்கிட்டு வர வந்திருக்க? அறிவில உனக்கு? டேய் என்னடா, இந்த எண்ணெயை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் தெரியல. வேணா சரிதான் போடா. கொடுங்க. இந்தா. ஆமா, நீலகிரி தைல வாசனை தான் வருது. பாத்தியா, கரெக்டா சொன்னேனா? ரவதி, வேணா ரவதி, நான் நம்ப மாட்டேன். டேய் சரி ஓகே, இது ஒரிஜினலா இல்லையான்னு இப்ப டெஸ்ட் பண்ணிரலாமா? எப்படி? ஏய் இங்க கொண்டா. எப்படியா? கையை காட்டு. எப்படி தெரியுமா? இப்படிதான். எப்படி இருக்கு? இப்ப பாரு, குளுகுளுன்னு இருக்கா? நான் தான் சொன்னேன்ல. ஏய், எரியுது. புரியுதா? அவனுக்கு நல்ல எரியட்டும். என்ன ராஜா, ஏன் ரெஸ்ட் எடுக்காம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? நைட்டெல்லாம் இவரு தூங்கவே இல்ல அத்தை. இன்னைக்கு நடந்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். நாளைக்கு காலையில தான் மெயின் பிக்சரே. யாரு? என்னங்க ஆச்சு? அண்ணா இருங்க. என்னாச்சு? யாரு இது? யாரும் இல்லங்க, உட்காருங்க. உட்காருங்க. யாரு? பால்காரன் தான், உட்காருங்க. எதுக்கு ராஜா இப்படி பதட்டமா இருக்கற? உனக்கு ஒண்ணு ஆகாதுடா, தைரியமா இரு. ஏய் ஏய் ஏய், டேய் டேய், என்னடா பண்ற? என்னங்க மச்சான், குசுபாட்டு தான். இது அள்ளு விடுது.
அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. ஐயய்ய அம்மா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. ஜூஸ் போட்டு தான் வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். மேகல அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஏய் 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 வாடா 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 வாடா. எங்க இருந்தாலும் யார் மச்சான்? மச்சான் மிச்சான பல்லகெல்லாம் பேத்துருவ சொல்லிட்டேன். இதான் வானான்றது. மச்சான் மச்சான் சொல்லாம வேற என்ன சொல்றது? ஐயோ திரும்ப திரும்ப சண்டை போட்டே இருக்கான் அவன். பாரு இங்க பாரு, எங்க இருந்தாலும் யாரு மச்சான்? ஓ மாமனாரா? மாமாவ காணும் மச்சான். இந்த பாக்கெட்ல பத்து இதுலயா? அந்த பாக்கெட்ல பாரு. இல்லையே மச்சான். மச்சான் மச்சான் இல்லன்னு தானே சொல்லுவேன். மச்சான் நான் காலைல வர சொல்லி அவர் ரூட்ல இல்ல. டேய் ஃபோன் அடிச்சு எங்க இருக்காருன்னு கேளுடா. என்ன மச்சான் நீங்க? உங்க அப்பா அவரு. உங்க அப்பாவுக்கு நீங்க தான் ஃபோன் அடிக்கணும். எங்க அப்பாவுக்கு நான் அடிப்பேன். ஃபோன் அடிக்க மாட்டியா? என்னடா அப்பா கூட சேர்ந்து நீயும் ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? பாண்டி விருப்பத்தாத. ஐயா நான் பாட்டு கம்முனுக்கிறேன், நீங்களா வந்து என் கையில ராங் காட்டுனுக்கிறீங்க. டேய் எங்க இருந்தாலும் சொல்றா. ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இப்படி தூங்கி எந்திரிச்சதுல இருந்து பயந்து போய் உட்கார்ந்திருக்கீங்க. ஏய் நான் தூங்குனாதானடி எழுந்திருக்கிறதுக்கு. தூங்கலையா மச்சான்? சுச்சு மாப்ள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. மாமா நீங்க இருப்பீங்க மாமா, நான் இருப்பனா? இன்னும் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அட அந்த ஆளால நீ ஒண்ணும் பண்ண முடியாது மாப்ள, நீங்க தைரியமா இருங்க. ஏங்க இப்படிதான் ஒரு ஆண்டா என்ன பண்ண முடியும் கேட்டுனே இருந்தீங்க. அதனால தான் வீட்டுக்கு நல்ல கூட கீச்சிட்டாரு. இப்போ உங்க ஒவ்வொருத்தர் முதுகுலையும் கூட கீச்சினுங்கிறாரு. நீங்க ஒவ்வொரு தப்பா இதே மாதிரி கேட்டுனே இருங்க, அவரும் ஒவ்வொரு தப்பாவும் ஏதாவது ஒண்ணு பண்ணினே இருப்பாரு. இன்னைக்கும் கேட்டீங்க. விடுங்க மாப்ள. மாமா என்ன பண்ண போறாரு எனக்கு ஒண்ணுமே மாப்ள 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 எங்க பாரு என்னடா பண்ண போறாரு? என்னடா பண்ண போறாரு? டேய் மச்சான் என்னடா பண்ண போறான் தாளு? மச்சான் மச்சான் இருங்க முதல்ல கையை விடுங்க. சண்டை போட்டுக்காதீங்கடா. டேய் பாண்டி சொல்றா. தெரியலையே. ஏய் இது பாருங்க, இந்த மாதிரி மாற்றுக்கெல்லாம் என்ன வந்து கூட்டணும் போறது இல்ல. எல்லாமே சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா ஒண்ணு, அவரு கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாரு, ஃபீல் பண்ணாதீங்க. டேய் அதான்டா என்னடா பண்ண போறான் தாளு? இப்ப எதுக்கு மச்சான் சும்மா துச்சு நிக்கிறீங்க? மாமா ஏதாவது உங்களாட்ட சொன்னாரா? சொல்லலையே. ஆனா ஒண்ணு போ, அவர் சொல்லாம சஸ்பென்ஸா பண்ற ஆளு. ஒருவேளை சொல்லிட்டா அதை செய்யாம விட மாட்டாரு, அவ்வளவுதான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு சீதா. மாமா ஐயோ ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு சீதா. சீதா என்னாச்சு சீதா? போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ என்ன அப்பா என்னாச்சுப்பா? என்னப்பா என்னாச்சுடா? போச்சுடா போச்சு, எல்லாமே என்னாச்சு போச்சு. மாமா? ஏங்க அழுதீங்க? என்னாச்சு? சீதா எல்லாம் போச்சு சீதா, போச்சு. என்னப்பா என்னாச்சு? இது வரைக்கும் நாம கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அப்பாடா அவ்வளவுதானா? நான் கூட இந்த வீடு தான் போயிடுச்சோன்னு நினைச்சேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. பாருங்கப்பா, அண்ணா பதட்டமா இருக்காரு, அம்மா பதட்டமா இருக்காங்க. மாமா எதுவா இருந்தாலும் அல்லாம கேப் விடாம சொல்லுங்க. தண்ணி தண்ணி தண்ணி. ஏய் பாண்டி, தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா. போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் சும்மா என்னடி சும்மா என்ன சும்மாறன்னு சொல்லிட்டு இருக்க? இந்தாங்க குடிங்க குடிங்கப்பா, குடிங்க குடிங்க. இப்ப எதுக்கு இந்த பில்டப்? முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. ராஜா என்னத்தடா சொல்றது? உனக்கு ராஜான்னு பேரு வச்சனே. இங்க பாரு பாரு பாருடா. ஐயோ அண்ணா என்ன ஆச்சு? ஐயோ பாத்தியாடா என்ன ஆயிடுச்சுன்னு? ஐயோ
இங்கிலீஷ் பேப்பர்ல உங்க போட்டோ வந்திருக்குங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து எங்க அம்மா இல்லையே. இருந்திருந்தா எல்லாருக்கும் பால் பாயசமே செஞ்சு கொடுத்திருப்பாங்க. ஏய் என்னங்க கொட்டுறீங்க? ஐயோ என்ன எப்படி போட்டிருக்கான்? கொடுங்க. ஐயோ டேய் பாண்டி பாருடா, இந்த பாருடா, பாரு தமிழ் பேப்பர்ல கூட வந்திருக்குடா. பாருடா, டேய் படிடா, எல்லாத்துக்கும் படிச்சு சொல்லுடா, படிச்சு காமிடா. ஐயோ வாங்கி அதிகாரிக்கு டேய் ஆமா, ஆமா, ஆமா. வங்கி அதிகாரிடா. ஐயோ. வங்கி அதிகாரி வங்கி அதிகாரியும் லஞ்சம் பெற்ற அதிகாரியும் லஞ்சம் கொடுத்த ராஜா என்கிற நபரும் கைது. நம்ம மச்சான் பேப்பர்லயும் வந்துட்டீங்க. டேய் ராஜா, ஐயோ டேய் ராஜா, ஐயோ என்ற மானம் போச்சு, மறுவாத போச்சு, எல்லாம் போச்சு கடவுளே. ஐயோ மாப்பிள்ள என்னாச்சு? ஐயோ போச்சு போச்சு. இப்படி ஆயிடுச்சு. ஐயோ. டேய் ராஜா, நம்ம ஏரியா டீ கடையில எல்லாம் இந்த பேப்பர் இருக்குடா. எல்லா கடையிலயும் அக்கௌண்ட் வச்சிருக்கியே, இனி எப்படிடா அங்க போவ? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த பேப்பர் போயிருக்குமேடா. டேய், நீ லஞ்சம் கொடுத்தது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுடா. இனி எப்படிடா உன்னால வெளியே தலை காட்ட முடியும்? இவன் தான் லஞ்சம் கொடுத்தான்னு இனிமே இந்த ஊர் உலகமே பேசுமேடா. ஐயோ சீதா, எனக்காக இவன் பண்ண தியாகத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் கைமாறு? ராஜா, நீ எதுக்கு கவலைப்படாதடா, பணத்தை தேத்திக்கடா. அப்பா நான் இருக்கேன்டா உனக்கு. உன்னை அப்பா நான் பாத்துக்கிறேன்டா. ஐயோ என்னே ராஜா, என்னங்க ராஜா, ராஜா என்னங்க ராஜா, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சீதா, நீ போய் ஒரு எலுமிச்சை பழத்தை புளிச்சு சுகர் சால்ட் போட்டு சீக்கிரம் போ. எனக்கு தலை சுத்துது போல இருக்கு. ஐயோ ராஜா, இப்படி ஆயிடுச்சேடா. உமா அண்ணன் தான். நீ பேப்பர் வாங்கிடாத, என்கிட்ட இருக்க, நான் வந்துடுறேன். சொல்லுங்க. டேய் பாண்டி, அந்த தனுஷ் படத்துல ஒரு டயலாக் வருமா, என்னது? நிறைய படம் வந்து இது எந்த பத்த சொல்றீங்க? If you are bad, I am your dad. டேய் வேணாம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அது இதுக்கும் மேல வரட்டா? நான் மச்சான் பத்திரமா வச்சுக்கோங்க. எடுத்துட்டு போ. போடா, இவன் வேற. இவகிட்ட கால்லே அந்த போனை ஆஃப் பண்ணி வைக்க சொன்னேன். கத்தாத. ஏய் மேகலா, ஏய் மேகலா, ஏய் மேகலா, ஏய் அதை எடுக்காதீ. ஏங்க ஏதாவது முக்கியமான போனா இருக்க போகுதுங்க. யாரு பண்ண போறா? கால்ல இருந்து 2000 போன் வந்துருச்சு. எல்லாரும் இந்த ஒரே மேட்டரா திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. பொறுமையா இருங்க, எடுக்க யாருன்னு பாப்போம். அட்டெண்ட் பண்ணாதான் சொன்னா கேளு. ஹலோ. ஏய் ஆமாமா, அந்த போட்டோல இருக்கிறது அவர்தான். இல்ல அவரே தான். அடச்சி போன குடு. எங்க போன்ல கை வச்சா கொன்னுருவேன். போங்க. ஹலோ. ஆமா அது நம்ம ராஜா அண்ணன் தான். ஏய்
அந்த போன் ஆஃப் பண்ணு முதல்ல. அண்ணன், எனக்கு ஆன்லைன் செமினார் இருக்கு. ரொம்ப முக்கியம். ஹலோ. சொல்லுமா. அப்படியா? கடைக்கு வர்றவங்க அண்ணனை பத்தி கேட்டாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா எனக்கும் அண்ணனுக்கும் பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, அண்ணனுக்கும் இந்த கடைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? சும்மா போனை பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ச்சே, ஐயோ தலை வலிக்குதுடா சாமி. ச்சே. இல்லன்னு என்ன இருந்தாலும் அது பிசினஸ் பண்ற இடம்ல, அதான் அப்படி சொன்னேன். அண்ணே, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் அண்ணன் தம்பி தானே, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அண்ணே அண்ணே தம்பி. ராஜா, யார் இது? தம்பி. நம்ம பக்கத்து கடை அண்ணாச்சிடா. பாக்கில செட்டில் பண்ணிட்டியா இல்லையா? தம்பி. வாங்க வாங்க. அண்ணாச்சி, ஒரு 2 நாள் கழிச்சு நானே வந்து செட்டில் பண்றேன். போங்க அண்ணாச்சி. அட, காசு எங்கே போயிட போகுது ராஜா? பேப்பர்ல உன்னை பத்தி ஒரு தகவல் வந்திருந்தது, 50,000 கொடுத்தியா என்ன? இப்ப ரொம்ப முக்கியமா அது. இப்ப எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத இந்த கேள்வி எல்லாம்? அட, கோவிச்சுக்காதப்பா. என் பேங்க் கேஸு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்குது. உனக்கு தான் எவ்வளோ பேரெல்லாம் தெரியுமே. 50 என்ன, 1 ரூபா வரைக்கும் தரப்பா. என்னதை கொஞ்சம் முடிச்சு விட்டுருப்பா. யோ, சொன்னா புரியாது உனக்கு. போயா முதல்ல. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, சொல்றேன்ல, போயா வெளியே. ஐயோ, நீங்க போங்க அண்ணாச்சி. நீங்க கடுப்பேத்தாதீங்க, நீங்க வர. ஹலோ. ஆமாங்க, தோ ராஜா வீட்டுக்கு தான். டேய் தம்பி, தோ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அக்கா, என்ன விஷயம்? துபாயில இருந்து எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிருக்காருமா. உங்க வீட்ல இருந்து யாருமே ஃபோன் எடுக்கலையாம். அதான் ராஜா தம்பி கிட்ட பேசணும்னாரு. ஏய், ஓடி வெளியே. வாடா. டேய், நீ உட்கார்றா. உட்காரு. அடச்சி தள்ளு. யாராவது வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லி. என்ன நீ உட்காருங்கறல? உட்காரு. ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? சில்லுன்னு ஜூஸ் குடிங்க. ஜூஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்டா எது கொடுத்தாலும் தூக்கி அடிக்கிற? டேய் ராஜா, என்னடா ஆச்சு? மா, என்னடா? அப்பாட்ட கொஞ்சம் கேள. என்ன கேட்கணும்? இல்லம்மா, சாயந்தரம் ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. சாயந்தரம் வச்சிருக்கேன்னு சொன்னாரா? என்ன வச்சிருக்கேன்னு சொன்னாரு? மா, உனக்கு புரியுதா புரியலமா? இதெல்லாம் அப்பாதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா, ஒருத்தர் மேல பழி போடுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இல்லையா? அப்பா கோவப்படுவாரு ஒழிய இந்த அளவுக்கெல்லாம் போகக்கூடிய ஆள் இல்ல. ஐயோ அம்மா, பணம் கொடுத்தது நீதானே? நான் தான். எதுக்காக கொடுத்த? அது 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 அப்பா நல்லா இருக்கணும் தானே கொடுத்த? அப்பாவுக்காக தான் கொடுத்தேன். அத உனக்கும் அந்த பேங்க் மேனேஜருக்கும் வேண்டாதவங்க யாரோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்பாவுக்காக நீ பண்ண நல்ல விஷயம் இப்படி ஆயிப்போச்சு. இதையெல்லாம் நீ அப்பாவுக்காக தான் பண்ணேன்னு அவருக்கும் நல்லா தெரியும். உனக்காக போலீஸ் கிட்ட எப்படி அழுது கெஞ்சினாருன்னு பார்த்தே இல்ல. நீ வேணா பாரு, அப்பா கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு நடுவுல இருக்கிற கோட்டை அழிச்சு நம்ம கூட சேர போறாரு. மா மா, அது அப்படி இல்லம்மா. நான் சொல்றது புரிய மாட்டேங்குதுமா. என்னடா அண்ணே, என்னன்னு நீ ரோட்ல வச்சு லஞ்சம் கொடுத்தது நீ, மாட்டினது நீ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது நீ, இங்க பாரு பத்திரிக்கையில வந்தது நீ. இத அப்பா பண்ணுவாரு? டேய் 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 டேய், புரியாம பேசாதடா. ஏன்னா அவர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு. என்னன்னு நீ அப்பாவை பத்தி தப்பா நினைக்கிறத முதல்ல விடுங்க. டேய் 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 டேய். ஆமாண்டா ராஜா, இதை இதோட விட்டுடு. உனக்கு நடக்க வேண்டிய கெட்டதெல்லாம் இதோட நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு இனி யாரோட வம்பு தும்புக்கும் போகாம இரு. யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி ஆயிடுச்சு. சரி வாங்க, எல்லாருமே காளியம்மன் கோயிலுக்கு போய் உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? சீக்கிரம் ரெடியாவு. அண்ணே, போய் ரெடி ஆகுங்க.
பாண்டி சாயங்காலம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மாமா. இன்னைக்கு பொழுது இப்பதான் விடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள ஓடி போயிருச்சு. மாமா என்னடா? சாயங்காலம் ஏதோ மேட்ரு இதுன்னு சொன்னதுதான் ஆச்சு. நோயிட்டு பக்காவா துண்டை போட்டு உட்காந்துட்டான் பாத்தீங்களா? டே பாண்டி மாமா இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு. நான் குத்த திட்டுவாப்புல. அத்தைக்கிட்டே கொடுக்குறேன். அத மாமா கொடு சொன்னாரு. என்ன இது? அது கோயிலுக்கு போய் அவனுக்கு நல்ல புத்தியை கொடு, இனியாவது திருந்தி நல்லபடியா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு கொடு. இந்த ராஜா எடுத்துக்கோ. ஏண்டா பிரசாதத்தை யாராவது தட்டி விடுவாங்களா? இதுவா பிரசாதம்? ஐயோ, என்னடா இப்படி ஆகி போச்சு? என்ன கெடுதல் நடக்க போகுதோ? ஐயோ கடவுளே! யார் இவங்க? இப்ப யாருன்னு தெரியலையே. தெரியலையே. வாங்க 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 சார், வாங்க. வணக்கம். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். உட்காருங்க சார். வணக்கம் சார். அம்மா, இவர் ஏஜிஎம், அவர் கம்பெனியோட ஹெச்ஆர். சார், இவங்க என்னோட அம்மா சார். இவரு அவரோட அப்பா சார். சாரி சார், ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி, அதான் 2 நாளா ஆஃபீஸ்க்கு வர முடியாமல் போயிடுச்சு. இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். தேங்க் காட் நீங்க ஆஃபீஸ்க்கு வரல. இதுக்கப்புறமும் நீங்க ஆஃபீஸ்க்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம்.